என் பேனா தலை குனிந்து நிற்கும் போது தமிழ் தலை நிமிர்ந்து நிற்கும் என கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் புத்தக திருவிழா நடந்தது. அதில் வைரமுத்து எழுதிய வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நூலை வாங்கியவர்களுக்கு வைரமுத்து நூலில் கையெழுத்திட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் வைரமுத்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், வாசகர்கள் வரிசையில் நிற்பதை பார்க்கும் பொழுது தமிழ் வரிசையில் நின்று வாழப்போகிறது என தெரிவதாக கூறினார். தமிழுக்காக புத்தகம் வாங்கிக் கொண்டு தமிழர்கள் வரிசையில் இருக்கிறார்கள் என்ற இந்த ஒரு காட்சி போதும் புத்தக விற்பனை என்பதும் வாசக பரப்பு என்பதும் இன்னும் குறையவில்லை என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டு. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள் என்னருகே வருகிற போதும் நான் தலைகுனிந்து இருப்பேன். என் பேனா தலைகுனியும். என் பேனா தலைகுனிவதும் நான் புத்தகத்தில் தலைகுனிந்து கையெழுத்திடுகிற போதும் தமிழ் தலைநிமிர்ந்து நிற்கிறது, எங்கள் தமிழச் சாதி தலைநிமிர்ந்து நிற்கிறது என்று நினைக்கிறேன். சிவகங்கை மாவட்ட புதிய காவல் கண்காணிப்பாளராக சிவபிரசாத் பொறுப்பேற்றுக் கொண்டார். திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமாரை காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக உள்ள சந்தீஷ் கூடுதல் பொறுப்பாக சிவகங்கையை கவனித்து வந்தார். இந்த நிலையில் புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக சிவபிரசாத் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.